அன்பான அனைவருக்கும் வணக்கம். 2025 வருஷம் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியில ரொமான்டிக் ரோமியோ, கலைகளின் காதலன், எடை ஓடும் எந்திரன், வியாபாரி, வணிகன், காமத்தில் கல்வன், சமாதான புறா, நீதிபதி, நீதிமான், ரசனையுள்ள ரசிகன், உல்லாச பறவையான துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பாசிட்டிவ் பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களோட பயிற்சியை தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். 1 குரு பயிற்சி, 2வது ராகு கேது பயிற்சி, 3வது சனி பயிற்சி. இதில் குரு சுப கிரகம், ராகு கேது அசுப கிரகம், சனி முழுமையான பாவ கிரகம். குரு 1 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார், ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பாங்க. சனி மட்டும்தான் இருக்கிற கிரகங்கள்லேயே ஒரு ராசியில் அதிகமான நாள் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். மற்ற கிரகங்கள்லாம் மாதக்கோள்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கொடுக்கக்கூடிய பலன்கள் மனிதர்களை அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படிங்கிற அமைப்பில் இந்த வருட கிரகங்களான குரு, ராகு கேது, சனி பயிற்சி இதுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். குரு பயிற்சினா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், சனி பயிற்சினா எல்லாருக்கும் பயம். இந்த விஜய் படத்தில், வேட்டைக்காரன் படத்தில் சலீம் கௌஸ் அப்படின்னு ஒரு வில்லன் ஆக்டர் சொல்லுவார் பார்த்தீங்களா, வேதநாயகனா பயம். அந்த மாதிரி சனினா நமக்கெல்லாம் ஒரு பயம்தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சனினா வில்லன்னு. இந்த வில்லனை பிடிச்சி ஜெயிலில் போட்டா சந்தோஷம் தானே? அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கு. அசுப கிரகங்கள், பாவ கிரகங்கள் உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11 இருப்பது யோகம். இப்போ அப்டேட் செய்யப்பட்ட ஜோதிடத்தின் விதி என்ன சொல்லுதுன்னா, பாவ கிரகங்கள் 3, 6, 8, 12 மறைவது யோகம். இதுல உங்க ராசிக்கு சனி 6ல் உட்கார்ந்து 6ஆம் இடத்து பலனை செய்யாம இருக்கிறதே உங்களுக்கு யோகம்தான். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத கடன், நோய், பம்பு, வழக்கு, எதிரி இதெல்லாம் இல்லாம இருந்தாலே யோகம் தானே. அப்ப நீங்க யோகசாலி தானே. சரி, இந்த பயிற்சியில உங்க ராசிக்கு சனி 6ல் மறைஞ்சதுனாலையும் உபஜயஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவான பலன்கள் கிடைக்குன்னு பார்த்துடலாம். உங்க ராசிக்கு சனி 4, 5ஆம் அதிபதியாகி முழுமையான பாவராகி 6ஆம் இடத்துல மறையும் போது 6ஆம் இடத்து பலனை கெடுப்பார், 4, 5ஆம் இடத்தின் பலனை கொடுப்பார். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குரு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மே 15ஆம் தேதிக்கு மேல குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்து பலனாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும், வீடு கட்டக்கூடிய அமைப்பும், தாயாருடைய அன்பு அரவணைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பும், தாயார் உங்களுக்கு சாதகமான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பும், தாயார் வகை சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், நினைத்ததை படிக்கக்கூடிய அமைப்பும், சுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், வாகனங்களால் ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பும், 5ஆம் இடத்து பலனாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், பிரிந்திருக்கும் குழந்தையுடன் சேரக்கூடிய அமைப்பும், குழந்தை பாகியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும், குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பும், குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அமைப்பும், குழந்தைகள் உங்களை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பும், குழந்தைகளால் சந்தோஷம். அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும், நீண்ட நாட்களாக குழந்தைகளை பார்க்க முடியாத பெற்றோருக்கு குழந்தைகளை பார்க்கக்கூடிய அமைப்பும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பும், குலதெய்வத்தின் அருள்
கிடைக்கக்கூடிய அமைப்பும் முன்னோர்களின் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு நடக்கப் போகிறது. இப்போ பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா சனி எல்லா வகையிலையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறார். சனியே குருவோட வீட்டில் இருக்கிறாரு. சனியோட வீடுகளான 2 வீடுகளை குரு பார்க்குறாரு. அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் வெற்றி கொடிகட்டு அப்படிங்கிற அமைப்பில் நல்ல பலன்களே நடக்கும். நன்றி. முக்கிய குறிப்பு நண்பர்களே, கோச்சார பலன்கள் என்பது கோடி பேருக்கானது. சுய ஜாதக பலன் என்பது தனிநபருக்கானது. தசாபுத்தி பலன்கள் என்பது மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த சேனலை நீங்கள் பார்த்தது பொறுப்பானது, புனிதமானது, புண்ணியமானது.